புன்னகை தவழ்ந்திட சோதகர் வாரி பஞ்சம் துளி கூட இன்னும் நுழையாத பின்பு மனங்களை வாரி சிரித்த முகம் மீது சிந்தும் புன்னகை தவழ்ந்திட சோதகர் வாரி பஞ்சம் துளி கூட இன்னும் நுழையாத பின்பு மனங்களை வாரி வந்த கடன் போல பொங்கு முகம் கொண்ட தங்கள் தமிழறி வாரி கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய திருப்பலியானது மரித்த சூசையப்பா, இருதயமேரி, ஆரோக்கிய சுவாமி, ஃபாதர் ஜான் பிரிட்டோ, ஆரோக்கிய சுவாமி ஜான் பிரான்சிஸ், ஜெயமேரி இவருடைய ஆன்மீக இடைப்பாற்றிக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் ஜசிந்தா, விம்லா இவர்களுக்கு விரைவாக உடல் நோயிலிருந்து நல்ல சுகம் கிடைக்கும்படியாக ஜெபிக்கப்படுகிறது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுவின் கல்வாரி பலியை நாம் அனைவரும் தகுந்த விதமாய் ஒப்புக்கொடுக்க இங்கு நாம் வந்திருக்கின்றோம். நம்முடைய பாவங்கள், நம்முடைய குற்றங்களை நினைத்து ஆண்டவரிடத்திலே மன வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். ஆண்டவர் நம்மை தகுதியுள்ளவர்களாக மாற்றி இந்த இயேசுடைய கல்வாரி பலியை, நம்முடைய மீட்பு பலியை நாம் தகுந்த விதமாய் கொண்டாட ஆண்டவரிடத்திலே மன்றாடி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்னை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்லவரும் இரக்கம் உள்ளவருமான இறைவா, உமது அருள் செயலால் தான் உம் நம்பிக்கையாளர் உமக்கு ஏற்ற வகையில் சிறப்பான ஊழியம் புரிகின்றனர். இவ்வாறு நீர் வாக்களித்தவற்றை பெற்றுக்கொள்ள தடையின்றி விரைந்து செல்ல எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உமது திவ்ய குமாரன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, உடலை சார்ந்தவற்றில் உறுதியான நம்பிக்கை கொள்ளாமல் கடவுளின் ஆவிக்கேற்ப வழிபட்டு கிறிஸ்து இயேசுவை பெருமைப்படுத்தும் நாமே உண்மையான விருத்தேசனம் செய்து கொண்டவர்கள். உடலை சார்ந்தவற்றில் உறுதியான
நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம். உடலை சார்ந்தவற்றில் உறுதியான நம்பிக்கை கொள்ள முடியும் என யாராவது நினைத்தால் அவரை விட மிகுதியாக நானும் நம்பிக்கை கொள்ள முடியும். நான் பிறந்த 8ஆம் நாள் விருத்தசேதனம் பெற்றவன், இஸ்ரேல் இனத்தவன், பெண்மியமின் உலத்தவன், எபிரேய பெற்றோருக்கு பிறந்த எபிரேயன், திருச்சட்டத்தை கடைபிடிப்பதில் பரிசேயன். திருச்சட்டத்தில் எனக்கு இருந்த ஆர்வத்தால் திருச்சபையை துன்புறுத்தினேன். திருச்சட்டத்தின் அடிப்படையில் நீதி நெறியை பொறுத்தமட்டில் குற்றமற்றவனாய் இருந்தேன். ஆனால் எனக்கு ஆதாயமான இவை அனைத்தும் கிறிஸ்துவின் பொருட்டு இழப்பு என கருதினேன். உண்மையில் என்னை பொறுத்தமட்டில் என் ஆண்டவராம் கிறிஸ்து இயேசுவை பற்றிய அறிவே நான் பெரும் ஒப்பற்ற செல்வம். இதன் பொருட்டு மற்ற எல்லாவற்றையும் இழப்பாக கருதுகிறேன். அவர் பொருட்டு நான் அனைத்தையும் இழந்துவிட்டேன். கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகிறேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரை தேடுவோரின் இதயம் மகிழ்வதாக. ஆண்டவரை தேடுவோரின் இதயம் மகிழ்வதாக. அவருக்கு பாடல் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள். அவர் தம் வியக்கத்தகு செயல்கள் அனைத்தையும் எடுத்துரையுங்கள். அவர் தம் திருப்பெயரை மாட்சிப்படுத்துங்கள். ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. பல்லவி. ஆண்டவரை தேடுவோரின் இதயம் மகிழ்வதாக. ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள். அவரது திருமுகத்தை இடையாரது நாடுங்கள். அவர் செய்த வியக்கத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். அவர் தம் அருள் செயல்களையும் அவரது வாய்மொழிந்த நீதி தீர்ப்புகளையும் நினைவில் கொள்ளுங்கள். பல்லவி. ஆண்டவரை தேடுவோரின் இதயம் மகிழ்வதாக. அவரின் ஊழியராம் ஆபிரகாமின் வழிமரபரே, அவர் தேர்ந்து கொண்ட யாக்கோபின் பிள்ளைகளே, அவரை நம் கடவுளாகிய ஆண்டவர் அவரின் நீதி தீர்ப்புகள் உலகம் அனைத்திற்கும் உரியன. பல்லவி. ஆண்டவரை தேடுவோரின் இதயம் மகிழ்வதாக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் வரி தண்டுவோர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்க அவரிடம் நெருங்கி வந்தனர். பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவருந்துகிறாரே என்று முணுமுணுத்தனர். அப்போது அவர் அவர்களுக்கு இந்த உவமையை சொன்னார். உங்களுள் ஒருவரிடம் இருக்கும் 100 ஆடுகளுள் ஒன்று காணாமற் போனால் அவர் 99 ஆடுகளையும் பாலை நிலத்தில் விட்டு காணாமற் போனதை கண்டுபிடிக்கும் வரை தேடிச் செல்ல மாட்டாரா? கண்டுபிடித்ததும் அவர் அதை மகிழ்ச்சியோடு தம் தோள் மேல் போட்டுக் கொள்வார். வீட்டுக்கு வந்து நண்பர்களையும் அண்டை வீட்டாரையும் அழைத்து, என்னோடு மகிழுங்கள், ஏனெனில் காணாமற் போன என் ஆட்டை கண்டுபிடித்து விட்டேன் என்பார்.
அதுபோலவே மனமாற தேவையில்லா 99 நேர்மையாளர்களை குறித்து உண்டாகும் மகிழ்ச்சியை விட மனமாறிய ஒரு பாவியை குறித்து விண்ணுலகில் மிகுதியான மகிழ்ச்சி உண்டாகும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். பெண் ஒருவரிடம் இருந்த 10 திராக்மாக்களுள் ஒன்று காணாமற் போய்விட்டால் அவர் எண்ணெய் விளக்கை ஏற்றி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கும் வரை கவனமாய் தேடுவதில்லையா? கண்டுபிடித்ததும் அவர் தோழியரையும் அண்டை வீட்டாரையும் அழைத்து, என்னோடு மகிழுங்கள், ஏனெனில் காணாமற் போன திராக்மாவை கண்டுபிடித்து விட்டேன் என்பார். அவ்வாறே மனமாறிய ஒரு பாவியை குறித்து கடவுளின் தூதரிடையே மகிழ்ச்சி உண்டாகும் என உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகத்துல புனித சின்னப்பர் தன்னுடைய பிறப்பை பற்றியும் தன்னுடைய வாழ்க்கையை பற்றியும் தான் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து வந்தேன் என்பதை பற்றியும் நமக்கு மிக தெளிவாக எடுத்து கூறி, நான் ஒரு யூதனாக பிறந்தவன், ஒரு யூத சட்டங்களை நான் நுணுக்கமாக கடைபிடித்தவன், கிறிஸ்துவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ நம்புகிறார்களோ அவர்களை சிறைபிடித்து அவர்களை அழித்தொழிக்க நான் அனுப்பப்பட்டவன் என்றெல்லாம் கூறிவிட்டு கடைசியிலே அவர் என்ன கூறுகின்றார்? என்னுடைய வாழ்க்கை இப்படிப்பட்ட ஒரு பாவமான ஒரு வாழ்க்கையாக இருந்தாலும், ஒரு இருளான ஒரு வாழ்க்கையாக இருந்தாலும், நான் என்னுடைய வாழ்க்கையிலே ஒப்பற்ற செல்வமாகிய இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொண்ட பிறகு என்னுடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்தையும் குப்பை என நான் கருதுகிறேன். கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துடைய மாட்சிக்காக, கிறிஸ்துடைய நற்செய்திக்காக இந்த உலகத்திலே நான் கொண்டிருக்கிற அனைத்தும் வெறும் குப்பை, ஒன்றுமில்லை என்று அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே எந்த அளவுக்கு கிறிஸ்துவை அவர் தன்மயமாக கொண்டார் என்பதை நாம் இதிலிருந்து பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்விலே ஒரு தவறான, ஒரு அழிவான ஒரு கொள்கையை கொண்டிருந்த அந்த சவுல் என்கிற அந்த ஒரு பாவியை, அவர் பெரிய ஒரு அறிவாளி, ஆனால் இருந்தாலும் அவருடைய வழிமுறைகள் தவறானதாக இருந்தது. எனவே அப்படிப்பட்ட ஒரு பாவியை ஆண்டவர் அப்படியே விட்டு விடாமல், ஒதுக்கி விடாமல், அவன் எக்கேடு கெட்டு போகட்டும் என்று விடாமல் அவனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் குறுக்கிட்டார். உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சவுலுக்கு தோன்றி, சவுலே சவுலே ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்று அவருக்கு காட்சி கொடுத்து அவரிடம் பேசினார். அவரிடம் பேசி அவரை மனமாற்றி புனித சின்னப்பர் சவுலாக இருந்தவர் பவுலாக மாறி கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துடைய நற்செய்திக்காக தன்னுடைய உயிரையே அவர் ஒப்புக் கொடுக்கும் அளவுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரை மனமாற்றினார். இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கின்ற சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாவிகளோடும், ஆயக்காரர்களோடும், பெண்களோடும், ஏழைகளோடும், ஒதுக்கப்பட்டவரோடும் என்ன செய்கின்றார்? உறவாடுகின்றார், பேசுகின்றார், அவர்களோடு உணவருந்துகின்றார். இதை பார்த்த அந்த பரிசேய கூட்டம், அதாவது சமுதாயத்திலே உயர்ந்த ஜாதி என்று அழைக்கப்பட்ட, உயர்ந்தவர்கள் என்று தங்களை கருதிய அந்த பரிசேய கூட்டம் என்ன செய்கிறார்கள்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக முறையிடுகின்றார்கள், அவருக்கு எதிராக பேசுகின்றார்கள். இவர் பாவிகளோடு உணவருந்துகிறார், இவர் பெண்களோடு பேசுகிறார், இவர் ஆயக்காரரோடு பேசுகிறார், இவர் ஒதுக்கப்பட்ட மக்களோடு பேசுகிறார் என்று சொல்லி இயேசுவுக்கு எதிராக அவர்கள் முணுமுணுத்தார்கள், குறை சொன்னார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக அவர்களுக்கு கூறினார், தந்தையாகிய கடவுள் என்னை இந்த உலகத்திலே பாவிகளுக்காக,
இழந்து போனதை தேடி மீட்பதற்காகவே மானிட மகன் அனுப்பப்பட்டார் என்று அவர் மிக தெளிவாக கூறுகின்றார். அதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு எடுத்துக்காட்டையும் இந்த நற்செய்தியில 2 ஓமைகளை கூறுகின்றார். முதல் ஓமை, ஒரு ஆடு மேய்க்கக்கூடியவன் 100 ஆடுகளை வைத்திருக்கின்றார். 99 ஆண்டுகள் பத்திரமாக அந்த ஆட்டு மந்தையிலே இருக்கிறது. ஒரு ஆடு காணாமல் போய்விட்டது. அப்ப அந்த ஆடு மேய்க்கிறவன் என்ன செய்கின்றான்? 99 ஆடுகளை அந்த ஆட்டு மந்தையிலே விட்டு காணாமல் போன ஒரு ஆட்டை அவன் தேடி செல்லுகின்றான். தேடி அந்த ஆட்டை கண்டுபிடித்து அந்த ஆட்டை தன்னுடைய தோள் மேலே கொண்டு வந்து வீட்டிற்கு கொண்டு வந்து தன்னுடைய நண்பர்களை அழைத்து என்ன செய்கிறான்? காணாமல் போன என்னுடைய ஆட்டை கண்டுபிடித்து விட்டேன் என்று சொல்லி என்னுடைய மகிழ்ச்சியிலே பங்கு கொள்ளுங்கள் என்று அவன் கூறுவான் என்று சொல்லி இயேசு என்ன கூறுகின்றார்? அதாவது விண்ணகத்துல 99 நீதிமான்கள் இருக்கக்கூடிய அந்த ஒரு மகிழ்ச்சியை விட ஒரு பாவி விண்ணகத்துக்கு போனான் அப்படின்னா, ஒரு பாவி மனம் திரும்பி அவன் விண்ணகத்தை அடைந்தான் என்றால் அவனை குறித்து உண்டாகும் மகிழ்ச்சி விண்ணகத்தில் பெரியதாக இருக்கும் என்று சொல்லி இயேசு கூறுகின்றார். அதைத்தான் ஆண்டவர் இயேசு கூறுகின்றார், மருத்துவன் நோய் அற்றவர்க்கு அல்ல, யாருக்கு நோய் இருக்கோ அவங்களுக்கு தான் மருத்துவன் தேவை. டாக்டர் யாருக்கு தேவை? நோய் உள்ளவங்களுக்கு தான், நோய் இல்லாதவங்களுக்கு கிடையாது, அவசியமே கிடையாது. எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நான் பாவிகளிடமே அனுப்பப்பட்டேன். இந்த பாவிகளை, இந்த ஏழை எளிய மக்களை, இந்த ஒதுக்கப்பட்ட மக்களை, அவர்களும் ஆண்டவருடைய குழந்தைகள், அவர்களும் தங்களுடைய வாழ்க்கையிலே மனம் திரும்பி ஆண்டவருடைய பிள்ளைகளாக அவருடைய மகிழ்ச்சியிலும் அவருடைய அந்த இரக்க பெருக்கத்தையும் அவர்கள் பெற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? இந்த உலகத்திலே போதித்தார். ஏழை மக்களையும் கண்டுகொண்டார், ஆயக்காரர்களையும் கண்டுகொண்டார். அந்த உலகம் ஏழை எளியவங்களை வந்து பார்க்காது. யார் நல்ல வசதியா இருக்கா, யார் நல்ல பேரோடு இருக்கா, புகழோடு இருக்கா, அப்படித்தான் இந்த உலகம் வந்து பார்க்கும். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாழ்ந்தோரை பார்க்கிறார். சகோதர சகோதரிகளை, எனவே நாம் இந்த திருப்பலியில ஆண்டவரிடத்திலே சிறப்பாக மன்றாடுவோம். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் ஏழை எளியவர்கள், இருக்கிறவர்கள், இல்லாதவர்கள் என்று அந்த பாரபட்சம், அந்த வேறுபாடு காட்டாமல், அந்த ஒரு பிரிவினை உண்டாக்காமல் நாம் அனைவரும் எல்லா மக்களையும் அரவணைத்து அன்போடு அவர்களை நாம் பார்க்கக்கூடிய அந்த அருளை கேட்டு இந்த திருப்பலிகளை மன்றாடுவோம். ஆமென். ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, உம்மை போற்றுகிறோம். ஏனெனில் உமது அருள் பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவு, மனித உழைப்பின் பயணமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, உம்மை போற்றுகிறோம். ஏனெனில் உமது அருள் பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். திராட்சை கொடியும் மனித உழைப்பின் பயணமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் ஆன்ம பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரே, தாழ்மையான மனதோடும் நொறுங்கிய உள்ளத்தோடும் வருகின்ற எங்களை ஏற்றருளும். நாங்கள் உம் திருமுன் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி உமக்கு வந்ததாவதாக. சகோதர சகோதரிகளை, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த திருப்பலியானது எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாற்றுக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலி உமக்கு ஏற்ற தூய காணிக்கையாக அமையச் செய்தருளும். அது எங்களுக்கு உமது இரக்கத்தின் புனித கொடையாகவும் விளங்கச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள்.
நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகிய எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்திருக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று உமக்கு ஊழிய புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆஸ்வால்ட் கிரேஷியஸ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இத்திருப்பலியில் யாருக்காக நாங்கள் மன்றாடுகிறோமோ அவர்களையும் நினைவு கூர்ந்தருளும். இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பங்கின் பாதுகாவலர் திருத்தூதர் புனித யூதா ததேயு, இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையை பரிசுத்த ஆவியின் ஒன்றுபல் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தெய்வ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது
பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கும் எங்களுக்கும் மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவரோடு ஒருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருவுடல் ரத்தமும் இங்கு ஒன்றாய் கலந்து இதை உட்கொள்ளும் நமக்கு முடிவில்லாமல் வெளிப்பதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நான் உட்கொள்ளும் திருவுடலும் ரத்தமும் என்னை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் என்னுடைய உள்ளத்தையும் உடலையும் காத்திடும் அருமருந்தாகிட அருள் புரியும். இதோ இறைவனின் செமரி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செமரியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வழிப்பதாக. ஆமென். அழகான
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, ஆற்றல் மிகு உமது செயல் எம்மில் பெருகச் செய்ய உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு விண்ணக அருள் அடையாளங்களால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உமது கொடையால் அவை அளிக்கும் வாக்குறுதிகளை பெற்றுக்கொள்ள தயார் செய்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி முடிந்தது. இறைவனுக்கு நன்றி. புனித யூதா ததேயு நவிலான். கைவிடப்பட்டோரின் புனிதரான யூதா ததேயுவே, உம்மை நாடிலும் எங்களுக்காக இறைமகன் இயேசுவை மன்றாடும். முடியாதவற்றை முடிப்பவரான யூதா ததேயுவே, உம்மை நாடிலும் எங்களுக்காக இறைமகன் இயேசுவை மன்றாடும். நம்பிக்கை இழந்தோரின் நம்பிக்கையான யூதா ததேயுவே, உம்மை நாடிலும் எங்களுக்காக இறைமகன் இயேசுவை மன்றாடும். அன்பு சகோதரரே, இறைவன் தமது புனிதர்களிடத்தில் வியப்புக்குரிய விதமாய் விளங்குகின்றார். புனிதர்களோ இறைவனை பின்பற்றுவர்களாயிருந்தார்கள். ஆகவே நாமும் வல்லமை வாய்ந்த புனித யூதா ததேயுவின் மன்றாட்டில் வாழ்வில் வளம் பெறுவோமாக, இறை அன்பால் ஈர்க்க பெறுவோமாக. 12 சீடரில் ஒருவரான புனித யூதா ததேயுவே, உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம். இயேசுவின் நெருங்கிய உறவினரான புனித யூதா ததேயுவே, உம்மை நாங்கள் வணங்குகிறோம். அண்டினோரை ஆதரிக்கும் தயாள உள்ளம் கண்ட புனித யூதா ததேயுவே, உமக்கு நன்றி கூறுகின்றோம். புனித யூதா ததேயுவின் வல்லமில்ல மன்றாட்டில் நம்பிக்கை வைத்து அவரை புகழை பாடுவோமாக. அவைகளை அவருக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி கூறுவோமாக. நமது தேவைகளையும் தப்பாமல் அடைந்து தர கெஞ்சி மன்றாடுவோமாக. மாட்சிமை மிக்க அப்போஸ்தலரும் வேத சாட்சியுமான புனித யூதா ததேயுவே, எங்கள் ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் நெருங்கிய உறவினரே, புண்ணியங்கள் மின்னி துலங்கும் தூயவரே, புதுமை வரங்களில் சிறந்தவரே, தம்மை தேடி வந்தவர்களை தப்பாமல் ஆதரிக்கும் தயாள உள்ளம் கொண்டவரே, உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். இந்த அற்புத வரங்களை உமக்களித்த அன்பு தேவனுக்கு ஆராதனை செலுத்துகிறோம். இதயபூர்வமான நன்றி நவிழ்கிறோம். எங்களுக்கு தேவையான ஆத்ம சரீர நலன்களை எல்லாம் அடைந்து தந்தருள உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். சிறப்பாக இப்போது எங்களுக்கு மிகவும் அவசியமான இந்த வரங்களை பெற்றுத்தாரும். இங்கே சிறிது நேரம் மௌனமாக உங்கள் முக்கிய தேவைகளை எடுத்து கூறுங்கள். நேசிக்கப்படத்தக்கவரும் உள்ள பண்பாடு உடையவரும் இறைப்புகழை பாடுவோருமான பெயர் பெற்று இறங்கும் தயாள இருதய ததேயுவே, உமது வல்லமையில் எங்கள் நம்பிக்கை வீண்போக விடாதையும் கர்த்தர் துரோகியின் பெயர் ஒற்றுமையால் உமக்கு நேர்ந்த பக்தி குறைவை பரிகரிக்க வகையின்றி வாடுவோருக்கு வல்லமையுடன் உதவி புரியும் அரிய வரத்தை இறைவன் உமக்கு அளித்திருக்கிறார் என்பதை நினைவு கூர்ந்தருளும். இப்பெரிய வரத்திற்காக நாங்களும் உம்முடன் சேர்ந்து இறைவனின் புகழை பாட துணை புரியும். அவருக்கு நன்றி செலுத்த தயவு செய்யும். நீர் எங்களுக்கு செய்கின்ற இப்பேருதவிக்காக எங்கள் வாழ்நாள் எல்லாம் நாங்கள் உமக்கு நன்றி உள்ளவர்களாய் இருப்போம். உமது வல்லமையுள்ள மன்றாட்டை மக்களிடையில் அறிய செய்வோம். பலரறியாத புனிதரே, சிறப்பு இயல்புகள் பல படைத்தவரே, பலன் தரும் உமது பக்தி பாரெங்கும் பரவ எங்களால் ஆன பிரயாசெல்லாம் எடுப்போம் என்றும் உறுதியாய் வாக்களிக்கிறோம். ஆமென். சகோதரே, இறைவன் தம் புனிதர்கள் வழியாக அருள் வளங்களை பொழிகின்றார். அப்போஸ்தலரும் வேத சாட்சியும் நம்பிக்கை இழந்தோரின் நம்பிக்கையும் இயலாதவற்றை இயற்றுவருமான புனித யூதா ததேயு வல்லமையுள்ள பரிந்து பேசுதலில் நம்பிக்கை வைத்து
அவர் வழியாக இறைவனை வேண்டுமாறு இங்கே கூடியிருக்கிறோம். பிறப்பிலும் வாழ்விலும் இறப்பிலும் இயேசுவோடு நெருங்கிய உறவு கொண்டு விளங்கிய புனித யூதா ததேவியை போல் நாங்களும் இயேசுவோடு என்றும் இணைந்து வாழும்படியாக புனித யூதா ததை வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆன்ம தாகத்தால் அயராது உழைத்து கிறிஸ்துவை அறியாதோர் அவரை அறிய விசுவாச ஒளியை ஏற்றிய புனித யூதா ததேவி போல் நாங்களும் ஆன்ம மீட்பில் அக்கறை உள்ளவர்களாகவும் விசுவாச வாழ்க்கையில் கிறிஸ்துவை அறிய செய்கிறவர்களாகவும் விளங்கும்படியாக புனித யூதா ததை வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். தப்பறையான கொள்கைகளை பரப்பியவர்களை கண்டித்து மெய்மறித்தலையிலே தூங்கும்படி கிறிஸ்தவர்களுக்கு திருமுகம் எழுதி விசுவாசத்தை காத்த புனித யூதா ததைவை போல் நாங்களும் திருச்செவின் போதனைக்கு எதிரானவற்றை அகற்றி தப்பறைகளை நின்று பாதுகாக்கப்பட்டு விசுவாசத்தில் உறுதியுள்ளவர்களாக வாழும்படியாக புனித யூதா ததை வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். இறை மகனின் விண்ணேற்றத்திற்கு பின் அவரது ஆணைப்படியே எதென்சா நாட்டிற்கு சென்று தொழுநோயால் அவதியுற்ற அந்நாட்டு அரசனுக்கு அற்புத சுகம் அளித்த புனித யூதா ததேவை மன்றாடி கேட்கும் நாங்கள் ஆன்ம சரீர வியாதிகள் அனைத்து நின்றும் பாதுகாக்கும்படியாக புனித யூதா ததை வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். நம்பிக்கை இழந்தோரின் நம்பிக்கையான புனித யூதா ததேவின் மன்றாட்டினால் திருமறை செழிப்புற்று ஓங்கவும் எங்கள் குடும்பங்களில் நீடிய சமாதானமும் நற்சுகமும் நிலவி தேவ ஆசீர் பெருகும்படியாக புனித யூதா ததை வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். விசுவாசத்திற்காக உயிர் துறந்த புனித யூதா ததேவை போல் குருக்களும் இறை மக்களும் விசுவாசத்தில் ஆழ்ந்த பற்றும் ஆர்வமும் கண்ட வாழ்க்கை நடத்தி முடிவில்லா மோட்சம் சேர தகுதி பெறும்படியாக புனித யூதா ததை வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். நம் பங்கு முன்னேற்றம் அடையவும் இந்நன்னாள் செய்வோர் அனைவரும் விரும்பி கேட்கும் எல்லாம் விரைவில் பெற்று மகிழும்படியாக புனித யூதா ததை வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபித்தல். அப்போஸ்தலரும் வேத சாட்சியமான புனித யூதா ததேவின் மன்றாட்டால் திருச்சபையில் நீர் செய்துள்ள எல்லா நன்மை உபகாரங்களுக்காகவும் ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இல்லாதவற்றை இயற்றும் புனிதரை மன்றாடி மனுக்குலத்தோர் அடைந்த ஆனசரே பேருபரங்களுக்காக ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கைவிடப்பட்டவரின் பாதுகாவலரான புனிதரின் மன்றாட்டினால் பாவிகள் மனம் திரும்பவும் கடும் பிணியாளர்கள் நதி பெறவும் நீ செய்த எல்லா உதவிகளுக்காக ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இங்கே உம் திருமண் குழுமி இருக்கும் நாங்கள் ஒவ்வொருவரும் ஒரு அப்போஸ்தலரின் பரிந்துரையால் பெற்றுக்கொண்ட எண்ணற்ற நன்மைகளுக்காக ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். புனித யூதா ததேவி மன்றாட்டினால் வேத விசுவாச வளர்ச்சி அடைந்து திருச்சபை பாதுகாக்கப்பட்டு திருமறையை செழிப்புற செய்வதற்காகவும் எமது குடும்பங்களில் சமாதானமும் சந்தோஷமும் நிலவி தேவாசீர் பெருக செய்வதற்காக ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாம் அடைந்த தனிப்பட்ட நன்மைகளுக்காக மௌனமாக ஆண்டவருக்கு நன்றி கூறுவோமாக. ஆண்டவருடைய பேராலே நமக்கு உதவி உண்டு. அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தார். ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டருளும். எனது கூக்குரல் உம்மிடம் வருவதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இருப்பாராக. ஜெபிப்போமாக. ஆண்டவரே உடல் நோயால் வருந்தும் உமது ஊழியரை பாரும். நீர் உண்டாக்கிய ஆன்மாக்களுக்கு ஆறுதல் தாரும். நாங்கள் துன்பங்களினால் தூய்மை அடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடைபடி அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும் உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும் உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும்
உங்களை ஆசிர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென். புனித யூதா ததைவன் இந்த புனித பண்டத்தின் வழியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லா நோயாளிகளையும் உங்கள் குடும்பத்தார் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. ஆமென்.